வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய தினம் ஜூன் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை, குரோதி வருடம் வைகாசி மாதம். வைகாசி மாதத்தில் 28ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் பூசம், திதி வளர்பிறை சதுர்த்தி, மாலை 6:24 வரை. அதன் பின் பஞ்சமி. யோகம் சித்த யோகம். தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய விசேஷம், இன்றைய தினம் சதுர்த்தி விரதம். இன்றைய விசேஷம் சதுர்த்தி விரதம், சுப முகூர்த்த நாள். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 வரை. குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் நண்பகல் 12 முதல் 2 வரை. பிற்பகல் 3 முதல் 4 வரை. மாலை 6 முதல் 9 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், குரு, சுக்கிரன், மிதுனத்தில் புதன், கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. மேஷராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானம் வலுத்து காணக்கூடிய ஒரு நாள். ராசிக்குள் ராசி அதிபதி வலுவாக அமர்ந்திருக்கார். கூடவே புத பகவானும் 3ஆம் இடத்தில் வலுவாக அமர்ந்திருக்கார்கள். இன்றைக்கு 3 கிரகங்கள் ஆட்சி தங்களது சொந்த வீட்டில் இருக்காங்க. 4 கிரகங்கள் இன்னும் சொல்லப்போனால் சனி பகவானையும் சேர்த்தா. சனி பகவான் தன் வீட்டில் ஆட்சி, செவ்வாய் பகவான் தன் வீட்டில் ஆட்சி, புத பகவான் தன் வீட்டில் ஆட்சி, சந்திர பகவான் தன் வீட்டில் ஆட்சி, சுக்கிர பகவான் தன் வீட்டில் ஆட்சி. இப்படி இது ஒரு அபூர்வமான கிரக அமைப்பு. இந்த மாதிரி எல்லாருமே தங்களது வீட்டில் ஆட்சியாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நாளில் இன்றைக்கி உங்களுக்கு நாள் பிறந்திருக்கு. பிரமாதமாக இருக்கும். நீங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாமே நடக்கும். வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு மேலோங்கும். உங்களுடைய நம்பிக்கை நாணயத்தை பல பேர் பாராட்டுவார்கள். உங்களை நம்பி நிறைய பேர் வருவாங்க. அவர்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக நீங்கள் மாறக்கூடிய நேரம் இது. சிறப்பான நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகமான நாள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் 2 கூடிய கிரகம் ஆட்சி. உங்கள் ராசிக்குள் ராசி அதிபதி சுக்கிரன் ஆட்சி. 2ஆம் இடத்துல புதன் இருக்கும்போது தான் நிறைய பேருக்கு இப்போது வாய்ப்புகள், நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் தேடி வரும். அதில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிக்கெலாம் இப்போது சிறப்பாக இருக்கும். இப்போ புதுசாக காலேஜில் சேர்ந்துருந்தாங்க, ஸ்கூலில் சேர்றாங்க அப்படின்னா மாணவ மாணவிக்கெலாம் இப்போது பிரமாதமான எதிர்காலம். அந்தளவுக்கு அவங்களுக்கு நல்லாயிருக்கும். பிடிச்சமான காலேஜ், நல்ல அட்மாஸ்ஃபியரில் படித்து மேலோங்கி வர்றதுக்கான விஷயங்கள்லாம் இப்போது இந்த கிரகநிலை காட்டுது. ரிஷபராசிக்காரர்களுக்கு சுக்கிர யோகம் அடிச்சிருக்கிற நேரம் இது. சுக்கிர யோகம்னா என்ன? பொன், பொருள், ஆடை, ஆபரணங்கள்லாம் சேரக்கூடிய நேரம். நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே வந்தோம். சுபகிரகங்கள் 12ஆம் இடத்துல இருக்குது. அதனால் செலவுகள் ஜாஸ்தியாக வரும்னு. இப்போ ஒரு கிரகம் புதன் மாறி இப்போ உங்கள் ராசிக்குள்ளே வந்துட்டார். ராசி அதிபதியே அவர் தான். இனி ஒன்றா கிரகங்கள் மாறும். அடுத்து சுக்கிரன் மாறும். அதற்கு பிறகு சூரியன் மாறும். இந்த மாதிரி இந்த கிரகங்கள்லாம் மாற ஆரம்பித்ததுக்கப்புறம் நிலைமை மாறும். நிலைமை மாறும்னா என்ன? செலவுகள் கொஞ்சம் குறையும், கட்டுப்படும், மட்டுப்படும். இன்ற நாள் நல்ல நாள். கடகராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தில் சூரியன், குரு, சுக்கிரன் அமர்ந்திருப்பது ஒரு நல்ல விஷயம். லாபங்கள் அதிகமாக வரும். அதே நேரத்தில் 12ஆம் இடத்தில் புத பகவான் வலுத்து காணப்படுவதால் செலவுகளும் ஏற்படும். இன்றைக்கி கொஞ்சம் டென்ஷனாக இருக்கலாம். இன்றைக்கி நாள் கொஞ்சம் கவனமாக இருப்பதே சிறப்பு. சிம்மராசிக்காரர்களுக்கு மிக மிக யோகமான நாள். 5 கிரகங்கள் ஆட்சி பெற்ற நிலையில் காணக்கூடிய ஒரு நாள். அதில் புத பகவான் இப்போ ஆட்சியாக உட்கார்ந்திருக்கார். 2-11 கூடிய கிரகம். 11ஆம் வீட்டுக்கு அதிபதி 11ஆம் இடத்திலே வலுப்பெற்று காணக்கூடிய நேரம். 10ஆம் இடம் வலுப்பெற்று காணக்கூடிய நேரம். தொழில், உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம். வருமானம் சீராக வரும். நிலையான வருமானம் வரும். வருமானத்திற்கு இப்போ பஞ்சமே இல்லை. நல்ல காசு பணம் உங்கள் கையில் புரளக்கூடிய நேரம். நல்ல நாள் இது.
கன்னி ராசிக்காரர்களுக்கு யோகமான நாள். உங்கள் ராசி அதிபதி புதன் இப்போ 10ஆம் இடத்துல வலுவாக இருக்கார். 11ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி. இது ஒரு யோகமான நிலை. இப்போ இன்றைக்கி 5 கிரகங்கள் இன்றைக்கி ஆட்சி பெற்ற நிலையில் இருக்குது. அதில் உங்களுக்கு நன்மை செய்யாத ஒரு கிரகம் அப்படின்னா அது செவ்வாய் மட்டும்தான். அவர் தான் இப்போ 8ஆம் இடத்துல கொஞ்சம் சிக்கலான நிலையில் இருக்கார். அதனால் அது மட்டும் கொஞ்சம் உடல்நிலையில் கவனமாக இருந்தீங்கன்னா மற்ற கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்மூத் டே, ஈஸியான டே, எல்லாமே சுமூகமாக நடக்கக்கூடிய காரியத்தை நீங்கள் ஈஸியாக நகர்த்தி கொண்டு போயிடுவீங்க. அப்படி ஒரு நாளாக தான் இருக்கும். யோகம் நிறைந்த நல்ல நாள். துளாராசிக்காரர்களுக்கு மிக 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 யோகமான நாள். இன்றைக்கி கிரகநிலை 5 கிரகங்கள் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்குது. அது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு யோகத்தை செய்யும். அதில் துளாராசிக்காரர்களுக்கு மிகவும் வலிமையாக யோகத்தை செய்யும். சனி பகவான் தன் வீட்டில் ஆட்சி, செவ்வாய் பகவான் தன் வீட்டில் ஆட்சி, சுக்கிர பகவான் தன் வீட்டில் ஆட்சி, புத பகவான் தன் வீட்டில் ஆட்சி, சந்திர பகவான் தன் வீட்டில் ஆட்சி. இப்படி ஒரு கிரகமைப்பு, இது எப்பயோ ஒரு ரேராக தான் இந்த மாதிரியான ஒரு கிரகமைப்பு வரும். இது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு யோகத்தை செய்யும். அப்படியில் துலா ராசிக்காரர்களை நம்ம முதல் வரிசையில் கொண்டு போய் ஃபஸ்ட்டு நிப்பாட்டலாம். அந்தளவுக்கு இது யோகத்தை செய்யும். பிரமாதமான யோகம்னா என்ன சார் அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் நடக்கும், கிடைக்கும். அதுக்கு கொஞ்சம் நீங்கள் முயற்சி செய்தாலும் போதும். பல முறை முயற்சி செய்து தோல்வி அடைகிறத விட ஒரு முறை முயற்சி செய்து அது வெற்றி கிடைச்சா அது நல்லது தானே. அதிர்ஷ்டம்னா அது தானாலாம் வீட்டுக்குள்ளே வராது. கொஞ்சம் நம்ம முயற்சி எடுத்தோம்னா நம்ம பக்கம் அதிர்ஷ்டம் வரும். அது இஷ்டமாக வராது. நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா இஷ்டம் போல் எல்லா விஷயத்தையும் நீங்கள் அடையலாம். நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி நாள் நல்ல நாள். இருந்தபோதும் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் 6ஆம் இடத்திலும் அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய புதன் 8ஆம் இடத்திலும் இருப்பது கொஞ்சம் ஒரு சிக்கலான விஷயந்தான். ஏன்னா 6 குடையவன் 6ஆம் இடத்தில் ஆட்சி, 8 குடையவன் 8ஆம் இடத்தில் ஆட்சி. இந்த 6, 8 கிரகங்கள் வலிமையாக இருந்தால் கொஞ்சம் உடல்நிலையில் ஏதாவது ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய நிலை சிலருக்கு வரலாம். அது உங்களுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி நிலையில் மாறும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி உடலில் பாதிப்பு அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஆனால் வயதுக்கு தகுந்த மாதிரி மாறும். உடல் நிலையத்தில் சின்ன பிரச்சனையை உண்டு பண்ணும். நீங்கள் இளைஞர்களாக இருந்தீங்கன்னா ஏதாவது ஒர்க்கு அந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு டென்ஷன் இருக்கும். சாலையில் பயணிக்கும் போது ரொம்ப கவனமாக பயணிக்கணும். ஏதாவது சிறு சிறு காயங்களோ இல்லை விபத்துக்களோ நடக்கிறதுக்கும் இந்த கிரகநிலை சில விஷயத்தை பண்ணும். கை கால்களில் அடிபடும். அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு சில நாட்களுக்கு கிரகநிலை இப்படி தான் இருக்குது. கவனம் தேவை. தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில், தொடர்பு பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் வரலாம். சிறுநீரக கோளாறுகள் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருப்பதே சிறப்பு. மகர ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் சொட்சத்திரமாக உட்கார்ந்திருக்கார். பெரிய யோகம் இது. அருமையான யோகம். 6ஆம் இடத்தில் புதன், அவரும் வலுவாக உட்கார்ந்திருக்கார். 5ஆம் இடத்தில் சுக்கிரன் வலுவாக உட்கார்ந்திருக்கார். 4ஆம் இடத்தில் செவ்வாய் வலுவாக உட்கார்ந்திருக்கார். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் வலுவாக உட்கார்ந்திருக்காங்க. இந்த மாதிரி 5 கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக வேலை செய்ய காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கொஞ்சம் வேலை செஞ்சோம்னா அள்ளலாம் பணத்தை, யோகத்தை. அந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பு. அதில் நீங்கள் எந்த வயதில் இருக்கீங்களோ உங்கள் வயது சார்ந்த விஷயத்திற்கான எல்லா விஷயமும் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் படிக்கிற நபராக இருந்தால் படிப்பில் சக்ஸஸ், வேலை தேடக்கூடிய நபராக இருந்தால் வேலை கிடைக்கும், திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் நடக்கும், திருமணமானவர்களுக்கு இப்போ குழந்தை பேர் உண்டு. இந்த மாதிரி வயது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ நடக்கும். ரொம்ப பிரமாதமாக இருக்குது. 100% இன்றைக்கி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் டே. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி யோகமான நாள். முதல்ல ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய நேரம். அதேமாதிரி கும்பராசியில் இருக்க கல்யாணமான இளம் வயது தம்பதியர்களுக்கு இப்போது குழந்தை பாக்கியம் ஏற்படும். இரட்டை குழந்தை பிறப்பதற்கான ஒரு நேரம் இருக்குது. அதே மாதிரி வேலையில் இருக்கிறவர்களுக்கு போனஸ் கிடைக்கும், டபுள் போனஸ் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு எது கிடைச்சாலும் 2 வாட்டி கிடைக்கும், இரட்டைத்தன்மையோடு கிடைக்கும். அப்படி ஒரு நாள், யோகமான நாள். மீனராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். இப்போது பூமியால் லாபம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக லாபம். இடம், வீடு இந்த மாதிரியான விஷயங்களில் வேலை செய்யக்கூடியவர்கள் அல்லது விவசாயத்தை நம்பி தொழில் செய்யக்கூடியவர்கள், வீட்டை நம்பி வாடகை இந்த மாதிரியான விஷயங்களை நம்பி இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கெல்லாம் இப்போது சிறப்பாக இருக்குது.
சூப்பரான நாள் இது. 5ஆம் இடத்தில் 5 கிரகம் வலுவாக இருக்கார். 4ஆம் இடத்தில் புதன் பலமாக உட்கார்ந்திருக்கார். அதனால் வண்டி வாகனங்கள் அதனாலும் யோகம் ஏற்படும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் பலருக்கு ஏற்படும். நல்ல பண சர்க்குலேஷன், மணி இப்போ நிறையா கைக்கு வரும். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். யோகமான நாள்.